எனது அன்பு நேயர்களே வணக்கம். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று 6ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது என்பதே உங்களுக்கு பல விதங்களிலே நேர்மையான செயல்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடும். கடன், வம்பு வழக்கிலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளிலே ஒரு வெற்றி வரும். அது வருமா, எப்படி வரும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். இந்த பதிவில் ஜூலை 2024 குரோதி வருஷத்தைய ஆணியில் ஒரு பாதியும் ஆடியிலே முதல் பாதியும் அமைவதுதான் இந்த ஜூலை மாதம் 2024. இதற்கான மாதத்தினுடைய பொது பலன்களை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்ப்போம். விருச்சிக ராசி மண்டலம் என்பது விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்திலே 1 முதல் 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரத்தின் 1 முதல் 4 பாதங்கள் ஆகிய 9 பாதங்களை அடக்கியதுதான் இந்த விருச்சிக ராசி மண்டலம். அன்பு விருச்சிக ராசி நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் முழுவதுமாக கேட்டு லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு உற்ற துணையாக ஒரு மாதத்தின் வழிகாட்டியாக அமையும். கிரகங்களின் நிலையை பொறுத்தவரை குரு பகவானுடைய நேரடி பார்வை அது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, குருவினுடைய பார்வை பலம் என்பது லாபஸ்தானத்திலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் மீதும் குருவினுடைய பார்வை இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு கூடுதல் வரம் என்று சொல்லலாம். சனி பகவானும் சசயோகத்திலே இருக்கிறார். இந்த சனி பகவான் சசயோகத்தில் இருப்பதன் காரணமாக அந்த சச யோகத்தினுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது. இதன் காரணமாக நேர்மையை தவிர வேறு ஏதேனும் சிந்தித்தால் சிக்கல் வரும். அது இந்த மாதத்திற்கும் மிக பொருத்தமாக இருக்கும். என்ன குருவினுடைய பார்வை பலம் இருக்கிறது என நினைத்தால், குரு பார்வை, சனி பார்வை, அதுவும் சனி பகவான் இந்த ஜூலை மாதம் 2024 முழுக்க வக்கரகதியிலே இருக்க போகிறார். ஆகையினாலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். சட்டம், வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களிலே நேர்மையின்பால் வெற்றி கிடைக்கும். ஆனால் மாதத்தினுடைய ஜூலை மாதம் 15, 17 தேதி வரை கூட சொல்லலாம், மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அஷ்டமஸ்தானத்திலே சூரியன் சுக்கிரன் இணைவு என்பது மிகப்பெரிய ஒரு வரமாக சொல்ல முடியாது. அதுவே பாக்கிய நிலைக்கு மாறும்போது அற்புதமாக மாறிவிடுகிறது. ஆகையினால் ஜூலை மாதத்தினுடைய 2ஆம் பகுதி ஜூலை 16 தேதிக்கு பின்பாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய, வெற்றிகளை பெற வேண்டும் என நினைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பேச்சில் வெற்றி, பேச்சு தொழிலாக வைத்திருப்பவர்கள், பேசிய வியாபாரம் முடிக்கக்கூடியவர்கள், தரகு தொழிலிலே இருப்பவர்கள், வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள், பேச்சுதான் பிரதானம் என்று ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் நற்பெயரும் பாராட்டும் மாதத்தினுடைய 2ஆம் பகுதியிலே கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. உடல்நல கோளாறுகள் ஏதேனும் தென்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால், உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் 6ஆம் இடத்திலே சென்று ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு அப்படி எந்த ஒரு பெரிய புதிய நோயோ அல்லது உங்களுக்கு பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஏதோ நோய் வந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் உடல் நலத்தை சற்று சீராக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எப்போதுமே இருக்க வேண்டும். மாணவர்கள் உங்களுடைய கல்வியிலிருந்து திசை திரும்ப, அதாவது மனதை கல்வியை தவிர வேற ஏதேனும் போகவிட்டீர்கள் என்றால் கல்வி கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பு. அதேபோல் இல்லற வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கான நல்ல ஆதரவு என்பது கிடைக்கக்கூடிய அற்புத நிலை என்பது இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மாத துவக்கத்திலே சுக்கிரனோடு இணைந்து 8ஆம் வீட்டிலே அமரக்கூடிய காரணத்தினால் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகளிலே பல ஏற்றத்தாழ்வுகள், சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய எதிரிகளின் மூலமாக ஏதேனும் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதனால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கூட்டாளிகளோ அல்லது வரக்கூடிய வாடிக்கையாளர்களோ கடனை பெற்று திருப்பி தராமல் செல்வதற்கு அல்லது பணம் தராமல் தந்தேன் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பண பரிவர்த்தனைகளிலே கவனம்.
ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் மிக கவனமாக இருங்கள். பொதுவாக பண பரிவர்த்தனை ரெக்கார்டு பதிவுகள் வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு. இதற்கு முந்தைய வாழ்க்கையிலே ஏதேனும் தவறு செய்திருந்தால் அந்த தவறுகளுக்கான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய மாதங்களுள் இதுவும் ஒரு மாதமாக அமைந்துவிடும். சசயோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு அந்த அளவிற்கு சுகத்தை தருவதற்கான தயார் நிலையில இருப்பான். வாழ்க்கையில இதற்கு முன்பு நீங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் 7 செடியெல்லாம் கடந்து வந்து விட்டீர்கள். இப்போது உங்களுக்கு சச யோகத்திலே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லது செய்தால் மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்து சென்று வைப்பதற்கும், தியாகங்கள் செய்திருந்தால் இதே காலகட்டத்திலே நல்ல பதவிகளை தருவதற்கும், உங்களுக்கான அனைத்து பரிசுகளும் பாராட்டுகளும் எப்படியோ வரும். கை நழுவி செல்வது போல் இருந்தாலும் கூட வர வைத்து விடக்கூடிய அமைப்பு என்பது இந்த சனி பகவானால் செய்ய முடியும். பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் போது இப்போது ஏதேனும் ஒரு புதிதாக ஒரு படிப்பிற்கு, புதிதாக ஒரு துறைக்கு மாறலாம் என்று நினைப்பீர்கள். 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 11, 12 ஹிஸ்டரி போன்ற வரலாறு போன்ற விஷயங்கள் எடுக்கலாம் என்று மனதிலே நினைத்திருந்திருப்பீர்கள். ஆனால் அறிவியலை எடுப்போம், நாம் இதிலே வெற்றி பெறுவோம் என்று நினைப்பீர்கள். அதே நேரத்தில் சிலர் அறிவியலை எடுக்கலாம் என்று நினைத்திருந்தோம், அது சரிப்பட்டு வராது, கஷ்டம், எளிதாக படிக்கக்கூடிய விஷயத்தில் போவோம் என்று எளிதிலே எது முடியும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பாடப்பிரிவை எடுப்பதற்கான வாய்ப்புகளை காட்டக்கூடிய கிரக நிலைகள். ஆகையினாலே எது விருப்பமோ அந்த விருப்ப பாடத்தை எடுத்து அதிலே ஆர்வத்தோடு படிக்கும் போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பை தாண்டி கல்லூரி படிப்பிலே இருக்கக்கூடிய மாணவர்களே, உங்களுடைய மன நிலை என்பது கல்வியிலே ஒருமுகப்படுத்தி செயல்படுங்கள். ஏனென்றால் கவனக்குறைச்சல், மன சிதறல், கல்வியிலிருந்து கல்லூரியிலிருந்து காதல் போன்ற விஷயங்களிலோ அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களிலோ சக மாணவர்களோடு சேர்ந்து எங்கேனும் உல்லாச விடுதிகள் அல்லது உல்லாச நிலையங்களுக்கு சென்று நேரத்தை, பணத்தை விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. ஆகையினால் பெற்றோருக்கு சொல்லாமல் எந்த செயலையும் செய்யாதீர்கள். பெரியவர்கள் எதை மதிப்பார்களோ அதை மட்டும் செய்ய வேண்டும் என்று மனதிலே வைத்துக் கொண்டால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே மாணவர்களாக இருப்பவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். ஒரு போட்டித் தேர்வு எழுதி அதன் மூலமாக அரசு வேலையை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் இந்த மாதத்திலே உங்களுடைய மனம் ஏதேனும் ஒரு புதிய, அதிலும் கூட ஏதோ ஒன்றை முயற்சி, வங்கி பணி என்று யோசித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். அதை விட்டுவிட்டு ரயில்வே பணிக்கு செல்லலாமா அல்லது ஆட்சியர் பணி, அதற்காக தேர்வை எழுதி குடிமை பணி தேர்வுகளை எழுதி வெற்றி பெறலாமா, IAS, IPS, UPSC எக்ஸாம் எழுதி வெற்றி பெறலாமா என்று ஒரு மன மாற்றம், ஒரு புதிய திசையை நோக்கி இருக்கும். அந்த திசையிலும் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும். விசாகம் 4, அனுஷம், கேட்டை என்று சொன்னேன். இந்த நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி மண்டலத்தில் இருக்கும். உங்களுக்கு சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டிய காலத்தின் கட்டாயம், வரம்பு மீறி பழகியிருந்து அல்லது பழகக்கூடிய ஒரு மனநிலை அல்லது நேரம் ஏற்பட்டாலும் கூட அதை தவிர்ப்பதே நல்லது. இல்லை என்றால் இலவசமாக சட்ட சிக்கல் வந்து சேரும். அதனால் நீங்கள் அதன் வசம் சிக்கினீர்கள் என்றால் இலவச சட்ட சிக்கலுக்கு பல செலவு செய்யக்கூடிய, வசமாகிவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். கடந்த ஜனவரி மாதம் 17, 2023 முதலேயே உங்களுக்கு சனி பகவான் சுகஸ்தானத்திலே அமர்ந்து இருப்பதன் காரணமாக எதை செய்தாலும் ஒரே விஷயத்திலே செய்துவிட முடியாது. ஏக்தம் செய்து முடித்து விட்டோம் என்று முடிக்கவே முடியாத ஒரு நிலை இருக்கும். அதனால் பதற்றப்படாதீர்கள். சற்று அலைச்சல் இருக்கும், சற்று உழைப்பு கூடுதலாக இருக்கும். அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஒரு உயர்வையும் சனி பகவான் உங்களுக்கு மிக விரைவிலேயே தருவார். எதையும் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சிலருக்கு சொந்த வீடை விட்டு மாறக்கூடிய, சொந்த ஊரை விட்டு மாறக்கூடிய, இருக்கும் பணியிடத்திலிருந்து வேறு பணியிடத்திற்கு மாறக்கூடிய நிலைகளை இந்த காலம், இந்த மாதம் என்பது தரும். ஆனால் அப்படி வரக்கூடியவற்றை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது என்பது தர்ம சங்கட சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்து, சிக்காமல் தப்பித்து செல்வதற்கான வாய்ப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் ரிஷப ராசியிலே பெயர்ச்சி செய்யக்கூடிய சமயம் ஜூலை 12 முதல் துவங்கும். இந்த காலகட்டத்திலே ஒரு அற்புத யோகம், குருமங்கல யோகம் ஏற்படுகிறது. வாழ்க்கை துணையோடு இணக்கம் என்பது இருக்கும். இந்த சமயத்துல குழந்தை வரம், திருமணமாகி நீண்ட நெடிய நாட்களாக குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரத்திற்கு முயற்சி செய்யும் போது வெற்றி இருக்கும். ஆனால்
விருச்சிக ராசி அன்பர்களே, ஈகோ காரணமாகத்தான் நீங்கள் தான் பெரியவர்கள், உங்களுடைய உறவினர் அதாவது உங்கள் தந்தையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார்கள் என்று ஆடம்பரம் அல்லது உயர்ந்த நிலை என்று மனதிலே நினைத்து கொண்டு செயலிலே ஈடுபட்டு பின்னர் யாரும் உதவாத ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை அடிக்கடி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும். ஆகையினால் ஈகோவை புறந்தள்ளிவிட்டு வாழ்க்கையில் யாருடைய கரத்தை பிடிக்கிறீர்களோ, யார் உங்களுக்கு வாழ்க்கையிலும் வியாபாரம் மற்றும் வேலைகளில் இணை துணையாக இருக்கிறார்களோ அவர்களை முடிந்தவரை அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது, உண்மையாக இருப்பது என்பது வெற்றியை தரும். இதை தவிர்க்க முயற்சி செய்து வாதங்களிலே ஈடுபட்டு நான் பெரிது நீ பெரிது என்று இந்த மாதத்தில் ஈடுபட்டால் திருமண வாழ்க்கை வெற்றியிலிருந்து வேறு பக்கம் திசை திருப்பக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் 100% திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அந்த பிரச்சனைகளை உங்களுடைய ஈகோ மனப்பான்மை, தான் பெரியவர் என்ற அந்த காழ்ப்புணர்ச்சி மனப்பான்மையிலிருந்து வெளிவரவில்லை என்றால் சிக்கல் என்பது இருக்கும். வியாபாரம் அது மிக கவனமாக செய்யுங்கள். தொழில் மிக கவனமாக இருங்கள். இந்த மாதத்தில, இந்த ஜூலை மாதத்திலே உங்களுக்கு பங்குதாரர்கள் பார்ட்னர்களின் மூலமாக வருவாய் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளின் மூலமாக நீங்கள் சாதாரணமாகவே ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும். ஆகையினால் இவற்றை தவிர்ப்பதற்கு நெறிமுறைகளை பயன்படுத்தி கண்காணிப்போடு இருந்து சரியான நேரத்தில் எந்த தவறும் நடக்காமல் அதை தடுத்து நிறுத்திக் கொள்வதற்கு கண்காணிப்பு என்பதுதான் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு தெய்வ பக்தி, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ சன்னிதானங்கள் அம்மன் கோயில்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். புதிதாக ஏதேனும் வியாபாரம் சார்ந்த ஒப்பந்தங்கள் வருவதாக இருந்தால் அதை நன்கு அறிந்து நல்ல ஆலோசனை பெற்று செய்வதே சிறப்பாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதம் தான். ஏனென்றால் இந்த குருமங்கலம், சந்திரமங்கலம் இவையெல்லாம் இருக்கும்போது மகிழ்ச்சி எல்லாம் வர வேண்டும். இருந்தாலும் சசயோகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே சற்று ஏதேனும் இதற்கு முன்பு நீங்கள் செய்த அந்த முன் வினை, கர்ம வினையின் காரணமாக ஏதேனும் சிக்கல் என்றால் அதை தீர்ப்பதற்கு தெய்வ பக்தியோடும் உள் அன்போடும் உங்களுடைய வாழ்க்கை துணையானாலும் பணியிடத்திலும் நீங்கள் அல்லது புதிதாக ஒரு காதல் அதை திருமணமாக அல்லது வாழ்க்கை துணையாக ஏற்க வேண்டும் என்று அதை நினைத்து வைத்திருந்தாலும் உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய துவேஷத்தை உள்ளே இருந்தே, இந்த துவேஷம் என்பது உங்களையும் கெடுத்து உடன் இருப்பவர்களையும் கெடுக்கும். ஆகையினால் ஈகோவை வெளியே தூக்கி எறிந்துவிட்டு அதை வெளியே போக விட்டுவிட்டு காதலானாலும் திருமண வாழ்க்கையானாலும் தொழில் வியாபாரம் வேலையிடத்திலும் உண்மையான நிலையிலே நீங்கள் உள்ளன்போடு, இதுதான் விருச்சிக ராசியினுடைய விஷயமே என்னவென்றால் உதவியை கேட்டவுடன் செய்து விடுவார்கள். அதற்கு பின்பு ஏதேனும் வர வேண்டும் என்று நினைத்து ஒரு ஆதாயம் தரப்படும் அல்லது தரும் என்று நினைத்து அதில் செயல்படும் போது, உதவியை செய்யும் போது அதில் திட்டம் ஏதோ ஒன்று மறைமுகமாக வைத்து ஒளித்து வைத்திருந்து ஆனால் அந்த திட்டத்தையே மறந்து உதவிகளை செய்துவிட்டு அதன் பின்பு இப்படித்தானே நாம் யோசித்தோம், இது வரவில்லையே என்று எதிர்நிலைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை, முரண்பட்ட அந்த சூழ்நிலையானது வரும். அப்படிப்பட்ட மாதங்களில் இதுவும் ஒன்று. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கிறது. ஆகையினாலே பிறர் நலன் கருதி உதவிகளை செய்யுங்கள். இல்லை என்றால் உதவிகள் கூட செய்யாமலே இருங்கள், பிரச்சனை வரப்போவதில்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு உறவினர்கள் சார்ந்த நிலைகளிலிருந்து ஒரு திருமண ஏற்பாடு என்பது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை தீர ஆராய்ந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே அதை கை நழுவி விடச் செய்வது என்பது பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். இருந்தாலும் மிக விரைவிலேயே திருமண வரம் என்பது உங்களுக்கு அமையும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உடல் ரீதியாக நீங்கள் இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் உங்களுடைய உணவு முறைகளிலே கட்டுப்பாடோடு இருங்கள். நல்ல உணவு, ஆரோக்கியமான நீர் பருகுதல் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். செரிமான கோளாறுகள் வராத அளவிற்கு பார்த்து கொள்வது சிறப்பை தரும். மனதையும் உடலையும் தெம்பாக வைத்துக் கொள்வதற்கு யோகா தியானம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஜூலை மாதம் 4ஆம் நாள் மாலை 3:58 PM முதல் ஜூலை 6:10:34 PM இரவு வரை இருக்கிறது. அது மட்டுமல்ல, மாதத்தினுடைய கடைசியிலும் 31 ஜூலை அன்று
இரவு 10:15 PM துவங்குகிறது. அதனால் அதை கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது ஆகஸ்ட் மாத சந்திராஷ்டம தினங்கள். ஆகஸ்ட் துவங்கும் போதே 2024 சந்திராஷ்டமத்தோடு துவங்குகிறது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளலாம். ஜூலை மாதத்தில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் விருச்சிக ராசி அன்பர்களே 5, 6, 14, 15, 16, 23, 24 ஆகிய தேதிகளில் நீங்கள் இருப்பதை விட சற்று கூடுதல் கவனத்தோடு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து, வம்பு வழக்கென்றால் இதில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். எனது அன்பு விருச்சிக ராசி நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு கிரக மாற்றங்களினுடைய அனுகூல நிலை அல்லது அனுகூலமற்ற நிலைகளிலும் எவ்வாறு அதை அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றிய பதிவுகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத எனது அன்பு விருச்சிக ராசி நேயர்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசியில இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.